ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழக துவக்க விழா. தரமான கல்வி, தொழில்நுட்பம், தொழில் முனைவோர் வளர்ச்சி என சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட உள்ளதாக ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் ஏ. செந்தில் பேச்சு. கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்தினம் குழும கல்வி நிறுவனங்கள் ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகமாக புதிய பெயரில் புதிய பல்கலைக்கழக அடையாளத்துடன் செயல்பட உள்ளது. நிலையில் இதற்கான துவக்க விழா ரத்தினம் கிராண்ட் ஹால் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கல்வியாளர்கள், பல்வேறு தொழில் முனைவு துறைகளைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மதன் ஏ. செந்தில், UGC 2023 விதிமுறைகளின் கீழ் தமிழகத்தில் முதன்முறையாக நிகர்நிலை பல்கலைக்கழகம் அந்தஸ்தை பெற்ற கல்வி நிறுவனமாக ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகம் அறிமுகமாகி உள்ளதாக குறிப்பிட்ட அவர், ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகம் கல்வி, தொழில்நுட்பம், தொழில் முனைவோர் வளர்ச்சி ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் புதிய கல்வி சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். ரத்தினம் கல்வி நிறுவனங்கள் நீண்ட வருடங்களாக கல்வித்துறையில் சேவையாற்றி வருவதாக கூறிய அவர், தற்போதைய நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்களை உருவாக்க இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக எதிர்கால தலைமுறைக்கான புதுமையான கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த பல்கலைக்கழகம் செயல்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ரத்தினம் கல்வி குழுமங்களின் CEO மாணிக்கம், CPO நாகராஜன் ஆகியோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ரத்தினம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டியோட இனாகிரேஷன்ங்கிற ஈவெண்ட்டுக்கு எல்லாம் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. இது என்ன, ஒரு யூனிவர்சிட்டி டீம் டு பி யூனிவர்சிட்டியினுடைய எட்டர்னர் டீம் டு பி யூனிவர்சிட்டியினுடைய இனாகிரேஷன் தானே ஒரு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறேன். டீம் டு பி யூனிவர்சிட்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2023 ரெகுலேஷனில் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து புதுசாக டீம் டு பி யூனிவர்சிட்டி கொடுக்கறதா ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த ரெகுலேஷனில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே நம்ம தான் ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டி தான் வாங்கியிருக்கோம். அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2023 ரெகுலேஷன்ல வாங்கினது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அது வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். இப்போ ரத்னம் காலேஜ் தான் ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. ரத்னம் காலேஜில் இருந்த A++ கிரேடு, எல்லா ரேங்கிங், எல்லா அக்ரெடிட்டேஷன் எல்லாமே ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டி கன்னியூ ஆகுது. நாங்கள் A++ இருந்தோம், அது அப்படியே கன்னியூ ஆகுது. ஓகே, சரி, இது என்ன கொடுக்க போகுது, என்ன அட்வான்டேஜ் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால், என்ன அக்ரெடிட்டேஷன் இருக்கு, என்ன ரேட்டிங் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன யூனிவர்சிட்டியில் பண்ணலாங்கிறத கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஸோ A++ ரேட்டிங்கோட நம்ம டீம் டு யூனிவர்சிட்டியாக இருக்கும்போது ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணலாம். ஆஃப் கேம்பஸ் சென்டர்ஸ் ஒரு இடத்துல மட்டும் நடத்தணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவில் 5 இடத்துல நடத்தலாம். இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் சென்டர்ஸ் எலிஜிபிலிட்டி வந்துடுறோம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இமீடியட்டா கிடைக்கிறது ஒரு முக்கியமான புதுமை. இதை ரொம்ப டிராஸ்டிக்கா யூஸ் பண்ணுவோம். எப்படியெல்லாம் எஜுகேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்கிறத இந்த பவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறத யூஸ் பண்றதுங்கிறது தான் இந்த இனாகிரேஷனுடைய முக்கியத்துவம். இது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் அ பிக் சேஞ்ச். இது எப்படி சேஞ்ச், ப்ராக்டிக்கலா எஜுகேஷன் எப்படி சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அந்த ஃப்ரீடம், நம்ம எப்படி வந்து இந்த ப்ரோக்ராமை டெலிவர் பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்கோம். இந்த டெலிவரி ப்ரோக்ராம்ல ஸ்கில் பாஸ்போர்ட்னு ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்கில் பாஸ்போர்ட்டுங்கிறது என்னன்னா, இண்டஸ்ட்ரிக்கு இப்போ இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரிக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கேப் இருக்கு, இண்டஸ்ட்ரியில இது தேவை, ஆனா ஸ்டூடெண்ட் வெளியில வரவன் இதை தான் தெரிஞ்சுட்டு வர்றான். அப்படிங்கிற அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டூடெண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஸ்கில்ல எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கான், எந்த அளவுக்கு அதை அக்வயர் பண்ணியிருக்கான், அதுக்கு ஸ்கில் ட்ராக்னு ஒன்று கொண்டு வரோம் காலேஜுக்குள்ளாரையே. பையன் வந்து ஒரு தியரி பேஸ்டா இல்லாம ஸ்கில் பேஸ்டா லேர்ன் பண்றதுக்கு ஒரு பாதையை உருவாக்குறோம்.